வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளே ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு எப்படி போடுறேன்னு சொல்லி புரியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து 3 ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டுக்கணும். இது 1 2 3 அப்படின்னு நம்பர் போட்டுக்கோங்க. நம்பர் போட்டுட்டு இப்போ 1ஆம் நம்பரில் த்ரெட்டை எப்பயும் போல் எடுக்கிறீங்க. த்ரெட்டை வந்து எப்பயும் போல் ஃபஸ்ட் லைனில் எடுத்து 2ஆம் நம்பருக்கு கொண்டுட்டு போய் ஒரு செயின் போட்டுட்டு லாங் செயின் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி கொண்டுட்டு வரீங்க. கொண்டுட்டு வந்து இன்னுக்குள்ள ஒரு லாக் போட்டு திருப்பி 3ஆம் நம்பருக்கு கொண்டுட்டு போகிறீங்க. கொண்டுட்டு போய் அங்கே அதை போட்டு செயின் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு இன்னுக்குள்ள இதுக்கு ஒரு லாக் போட்டுறீங்க. லாக் போட்டுட்டு அடுத்து ஒரு செயின் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு செயின் போட்டோம் இல்லையா, அது மாதிரி திருப்பி 2ஆம் நம்பருக்கு போகிறோம். அகைன் போய் அதை அப்படியே பின்னாடி த்ரெட் எடுத்து பின்னாடி திருப்பி கொண்டு வரோம். எனக்குள்ளே ஒரு குட்டி லாக் போட்டுறோம். திருப்பி 3ஆம் நம்பருக்கு போகிறோம். 3ஆம் நம்பரில் போய் ஒரு குட்டியாக 3ஆம் நம்பருக்கு போய் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் இழுத்துட்டு வந்து இந்த எனக்குள்ளே ஒரு லாக் போட்டுரும். பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டு திருப்பி 2ஆம் நம்பருக்கு போகிறோம். போயிட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்துட்டு ஒரு லாக் திருப்பி 3ஆம் நம்பர் ரிவர்ஸில் அப்படியே பின்னாடி கொண்டுட்டு வந்து எனக்குள்ள ஒரு குட்டி லாக் திருப்பி ஒரு செயின். அகைன் 2ஆம் நம்பருக்கு போகிறோம். திருப்பி ரிவர்ஸில் கொண்டுட்டு வரோம். எனக்குள்ள ஒரு குட்டி லாக் போடுறோம். திருப்பி 3ஆம் நம்பருக்கு போகிறோம். நீடில் நம்ம வந்து கரெக்டாக ரொட்டேட் பண்ணலைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்து பழகுங்க. அப்படின்னா தான் வந்து த்ரெட்டு வந்து ஊசி வந்து நூல் வைப்பாத கிளாத்தில் இருக்க த்ரெட்டில் சிக்காது. ஓகேங்களா? நம்ம கரெக்டாக ரொட்டேட் பண்ணலைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். அதனால் பார்த்து போடுங்க. திருப்பி அகைன் 2 ரிவர்ஸில் வரோம். ரிவர்ஸில் வந்து ஒரு லாக், அப்புறம் 3ஆம் நம்பர் போகிறோம். திரும்பி அப்படியே ரிவர்ஸில் வரோம். அதுக்கு ஒரு லாக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதுதான் ஃப்ளே ஸ்டிச்சு. இப்படி தான் போடணும். இந்த மாதிரி தான் ஃப்ளே ஸ்டிச்சு போடணும். இதை வந்து ஒரு 3-4 டிசைனில் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? என்னென்ன டிசைன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லீஃபில் போடுங்க. அடுத்து வந்து ஹார்ட் ஷேப்பில் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் போடுங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் போடுங்க. இதை வந்து நீங்கள் 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 3ஆகவே டிவைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3ஆகவே நீங்கள் டிவைட் பண்ணி இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் போடணும். ஹார்ட்டையும் 2 இப்படி டிவைட் பண்ணி இதில் வந்து இது இப்படி ஒரு டிவைட் பண்ணி இங்கிட்டு ஒரு டிவைட் பண்ணி இங்கேருந்து இங்கே போடணும், இப்படி இந்த மாதிரி கிராஸாக போட்டு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் போடணும். இப்போ நான் லீஃபில் உங்களுக்கு நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 3ஆக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே எடுக்கிறோம். சென்டரில் போடுறோம். போட்டு அது அப்படியே ரிவர்ஸில் திருப்பி கொண்டு வந்து இதை வந்து ஒரு லாக் போட்டோம். அதை அப்படியே பின்னாடி திருப்பி கொண்டு போகிறோம்.
கொண்டு போய் இனுக்குள்ளே போடுறோம். அதை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து இனுக்குள்ளே ஒரு லாக்கு. திருப்பி இந்த சைடு அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து இனுக்குள்ளே ஒரு லாக்கு. திருப்பி இந்த சைடு இதில் வந்து அப்படியே கொண்டு வந்து ஒரு லாக்கு. உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது புரியுதா புரியலையான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. அதனால் நான் சொல்லி கொடுக்குறது புரியுதா புரியலையா அப்படின்ற கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணி இதை வந்து அப்படியே விட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் இந்த நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லா நான் கொடுத்த டிசைன் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு ஃபுல்லாக நீங்கள் அவுட்லைன் கொடுங்க. அவுட்லைன் கொடுத்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். சும்மா அப்படியே கொடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. அவுட்லைன் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டிச்சு வச்சு அவுட்லைன், செயின் ஸ்டிச்சு, ஸ்டெம் ஸ்டிச்சு, இப்படி எதை வச்சு அவுட்லைன் போடணும்னு தோணுதோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி செயினாக போட்டு அவுட்லைன் கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். நீடில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஸ்டிச் வந்து கரெக்டாக போட முடியும். சாய்ச்சி ஹேண்டில் பண்ணிங்கன்னா வராது, சரியாக வராது த்ரெட்டு. இப்போ இந்த ஷேப் முடிஞ்சு ஒரு எண்ட் நாட்டு. எண்ட் நாட் போட்டுருவோம். எண்ட் நாட் போட்டாச்சு. ஓகேங்களா, எண்ட் நாட்டு போட்டாச்சு. இதே மாதிரி தான் போடணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனில் போட்டுட்டு இந்த 4 டிசைனில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு இதை வந்து ஒரு பிக்சரில் டிசைனில் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.